இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால் தேசத்தின் எழுப்புதலுக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு 90 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது நம் தேவாதி தேவன் வழங்கிய தரிசனமே எழுப்புதல் இந்திய ஊழியங்கள். இத்தரிசனத்திற்கு மகுடம் சூட்டியது போல் மதுரை மாநகரில் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் நடைபெற்ற மிஷனரி தரிசன ஆராதனையில் தேவன் முகமுகமாய் கொடுத்த வாக்குத்தத்தமே யோசுவா 18:1 தேசம் அவர்கள் வசமாயிற்று. இத்திருவுகோள் வாக்கை மையமாக கொண்டு கடந்த 15 ஆண்டு காலமாக எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் நம் பாரத தேசத்தின் பல பாகங்களில் நடந்திருக்கிறது. நமது ஊழியமானது அரசாங்க பதிவு சட்டத்தின்படி 2009ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு முறையான அரசாங்க வருமான வரி தாக்கல் மற்றும் கணக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நமது எழுப்புதல் இந்திய ஊழியத்தின் அறக்கட்டளை நிர்வாக குழுவின் மேலாண்மை குழு உறுப்பினராக சகோதரர் ரவி அவர்களும் அறக்கட்டளை உறுப்பினர்களாக 32 ஆண்டுகள் பீகார் பணித்தளத்தில் மிஷனரியாக ஊழியம் செய்த சென்னை மாடம்பாக்கத்தை சார்ந்த திரு ஜி சாமுவேல் அவர்களும் வங்கதேசம், பர்மா, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணம் சென்று ஜெபதுவம் ஏறெடுக்கப்பட்டது. எழுப்புதல் எங்கள் கிராமங்களில்
என்ற தலைப்பில் 40 பேர் அடங்கிய குழுவாக ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் சுமார் 50 முதல் 60 கிராமங்களில் நடைபெற்ற சுவிசேஷ ஊழியங்கள் மற்றும் திரைப்பட ஊழியங்கள் வாயிலாக சுமார் 10,000 கிராமங்களில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர் ஊழியங்கள் மூலமாக சபையில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தோறும் எழுப்புதல் வீரர்கள் உபவாச ஜெபம் என்ற பொதுவான ஜெபம் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒவ்வொரு சபைகளிலும் நடைபெற்று வருகிறது. தேவனால் பயன்படுத்தப்படும் வல்லமையான பாத்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பதிவிடை படை வீரர்கள் உருவாக்கப்படுகின்றனர்.
இருக்கிறது. நமது இயக்கமானது புயல், மழை, பெருவெள்ளம், பேரிடர் காலங்களில் மக்களின் துயர் துடைக்கும் பணியில் 2018ஆம் ஆண்டு கஜா புயல் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு தூத்துக்குடி பெருவெள்ள சேதத்திலும் நிவாரணப் பொருட்களை சுமார் 25 லட்சம் வரை வழங்கி மக்களின் துன்பங்களில் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலங்களிலும் நமது பணித்தள பகுதியில் வாழ்ந்து வரும் ஏழை எளிய விசுவாசிகளுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் புத்தாடைகள் மற்றும் உதவிகள் செய்து உற்சாகப்படுத்தி வருகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைநிறுத்தும் பொருட்டு முழு இரவு ஜெபங்கள், உபவாச ஜெப முகாம்கள், மிஷனரிகளுக்கு பயிற்சி முகாம்கள், குடும்ப முகாம்கள், வாலிபர் மற்றும் சிறுவர் சிறுமியருக்கான பயிற்சி முகாம்கள் போன்றவைகளின் மூலம் ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுபோன்ற ஊழியங்களை தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வரும் தேவாதி தேவனை துதிக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக நமது எழுப்புதல் இந்திய ஊழியங்களை உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபத்தாலும் மற்றும் நல் ஆலோசனைகளாலும் உற்சாகப்படுத்தி வருகிற திருச்சபை தலைவர்கள், மிஷனரி தலைவர்கள், தலைமை போதகர்கள், பாஸ்டர்கள் மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் ஜெபம் மற்றும் உதாரத்துவ காணிக்கைகளால் ஒருமுறை கூட இயேசுவின் முதல் வருகையை கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டத்தை சந்திக்க எங்களோடு கரம் கோர்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவன் எழுப்புதல் இந்திய ஊழியங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் சகோதரர் கே. ரவி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.